அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமது. இன்னைக்கு தமிழ் ஏசிடிசி சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் போர்டு ஒன்று காட்டியிருந்தேன். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு போர்டை பற்றி ஒயர் கனெக்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்னென்னா, இந்த ரெண்டு போர்டையுமே இணைச்சி ஒரு சின்ன மினி ஆம்பிள்ஃபயர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதை பற்றி அன்றைக்கி இந்த வீடியோ. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, இந்த ரெண்டு மினி போர்டு, பாட்டு கேட்குறதுக்கு இன்னும் 2 ஸ்பீக்கர்ஸ், சால்ட்ரிங் பேஸ்ட், சால்ட்ரிங் லெட், அயன் லெட், அயன் சால்ட்ரிங் அயன். ஓகேங்களா? இந்த போர்டில் ஏற்கனவே நம்ம ஒயர் கனெக்ஷன் சிம்பிளாக கொடுத்து வச்சுருக்கோம். இந்த காப்பி கலர் ஒயர் வந்து நமக்கு 5 வோல்ட்டு, இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கிரவுண்டு, இந்த க்ரீன் கலர் வந்து எல்லு, ஆடியோ எல்லு, இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து நமக்கு கிரவுண்டு, இந்த டிப்பட்டி கலர் ஒயர் இருக்குதுங்களா, இது வந்து நமக்கு ஆடியோ 6. சரிங்களா? இது எல்லு, கிரவுண்டு, 6. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 5 வோல்ட் இதில் கொடுக்கணும், இதில் கிரவுண்டு கொடுக்கணும். இது 6, இது கிரவுண்டு, இது எல்லு. இதில் எல் ஸ்பீக்கருக்கான எல் சேனலுக்கான ஸ்பீக்கர், இது ரெண்டும் ஆர் சேனலுக்கான ஸ்பீக்கர் லைன் கொடுக்கணும். சரி, வாங்க அப்படி கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதோட பச்சை கலர் ஒயர் எல் சிக்னலா, அதை வந்து இந்த போர்டில் இருக்க எல் சிக்னலோட கொடுக்க போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். லைட்டாக என்றைக்குமே பேஸ்ட் வச்சு பண்ணுறது தான் நல்லது. பேஸ்ட் வச்சு தான் டக்குன்னு ஒட்டும், அந்த லெட்டர் டக்குன்னு உருகி டக்குன்னு ஒட்டும். எல் ஒட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் கிரவுண்டு, இது ஒட்டிச்சு. அதுக்கடுத்து 6, முனை ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு பவர் சப்ளைக்கான ஒயர் கொடுக்கணும். இந்த காப்பி கலர் ஒயர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 5 வோல்ட்டுன்னு. இதுலேயும் 5 வோல்ட்டில் அந்த ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது கிரவுண்ட் ஒயர், பிளாக் கலர் கிரவுண்டு, பிளாக் கலர் ஒயர் அடித்தாச்சு. பார்த்தாலே தெரியும் எப்படி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ ஸ்பீக்கருக்கான லைன் கொடுக்க போகிறோம்.
இன்னொரு லைன் ஒட்டியாச்சு. இப்போ இந்த லைன் இன்னொரு ஸ்பீக்கர். நம்ம ஆறுக்கான லைனை கொடுத்தாச்சு, சரி எல்லுக்கான லைனை கொடுத்தாச்சு, எல் சிக்னலுக்கான ஒரு ஸ்பீக்கர் லைனை கொடுத்தாச்சு. இப்போ ஆர் சிக்னலுக்கானது அவ்வளோதான். ரெண்டு ஸ்பீக்கர் இணைச்சி ப்ளூடூத் போர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். பவர் சப்ளைக்காக என்னோடய டிசி சப்ளையில் 5 வோல்ட் செட் பண்ணி 3 ஆம்பியர் வச்சுருக்கேன். அதை ப்ளஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ டிசி சப்ளை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு, ஆம்பிளிஃபையர் ஆன் ஆயிடுச்சு. ப்ளூடூத் ஆனனால பவர் ஆன்னு சொல்லுது. என்னோடய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கனெக்ட் ஆகிடுச்சு உடனே டக்குன்னு. சரிங்களா, உங்களுக்கு வேணுக்காண்டி இப்போ சாங்கை ப்ளே பண்ணுவோம். இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸையும் நான் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால் யூடியூப்லேயே சில சாங்ஸ் வந்து காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் இருக்குது. அவங்களே இது பண்ணுறாங்க, காப்பிரைட் இல்லாத சாங் வச்சுருக்காங்க. அந்த சாங்ஸை நான் தேடி பிடிச்சி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாங்ஸை இப்போ ப்ளே பண்ண போகிறேன். சரி வாங்க ப்ளே பண்ணுவோம். Rage on that beat, gon' crazy. ஏற்கனவே இந்த ப்ளூடூத் போர்டை ஒரு 4440 ஐசியில் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதில் கொஞ்சம் உங்களுக்கு இறைச்சல் இருந்திருக்கும். அது என்ன காரணம்னா கம்மிங் பிரச்சனைலாம் அந்த பிரச்சனை. ஏன்னா இதோட கிரவுண்டு வந்து ரெண்டுக்கும் சேம் ஒரே கிரவுண்டு. இந்த போர்டுக்கும் ஒரே கிரவுண்டுனால நமக்கு வந்து அந்த கம்மிங் அவ்வளோ இல்லை. ஆனால் அதில் வந்து வேறு கிரவுண்டுனால 12 வோல்ட்டுக்கு நான் ஒன்று கொடுத்தோம், 5 வோல்ட்டுக்கு ஒரு இது கொடுத்தனால அந்த கிரவுண்டு வந்து சரியாக இதாகாதனால 2 கிரவுண்டாக மாறினால கொஞ்சம் இறைச்சல் இருந்துச்சு. அடுத்த சாங்ஸ் இது 5 வெறும் 3.3 + 3 தான். இது ஒரு 3 வாட்ஸ் தான் இதோட போர்டோட கெப்பாசிட்டி. ஆனால் இதுக்கே நல்ல சவுண்ட் இருக்கும். இந்த போர்டு நல்லா இருக்குது, பிளாஸ்டிக் போர்டு. உங்களுக்கு அவ்வளோ கம்மிங் ரொம்ப இருக்காது, அவ்வளோ கம்மிங் வராது. இந்த போர்டு சில 1-2 போர்டில் கம்மிங் வருது லைட்டாக, நான் டச் பண்ண இருக்கேன். மற்றபடி நிறைய போர்டு அது கம்மிங் வர மாட்டேங்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப போனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அப்புறம் நீங்களும் பார்க்குறவங்க கொஞ்சம் எரிச்சப்பட வேண்டிய ஆயிரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இதோட பெட்டராகவும் நல்லா ரொம்ப புது விஷயத்தை ஏதாச்சும் நல்ல ஒரு போர்டை பற்றி நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ இவ்வளோதான். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க.
அப்போனா தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உங்களுக்கு உங்கள் மொபைலில் காட்டும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கால் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு என்கரேஜனாகவும் இருக்கும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.